ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு நேற்று கொடுத்த அசைன்மெண்ட் பார்க்கலாம். கூகுள் டாக்ஸில் இருக்கா? இது எடுத்திருக்கீங்களா? நோட் பண்ணலையா டாக்குமெண்ட்டில்? அதில் தான் நம்ம நோட் பண்ணல. இந்த ஒரு நிமிஷம் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணி. ஓகே. ரெண்டு பேருமே முடிச்சாச்சுல்ல இந்த அசைன்மெண்ட்டு? எஸ் மேம், பேஸ்ட் பண்ணிட்டேன். வரலையே மேம், தனியாக டைப் பண்ணி பேஸ்ட் பண்ணேன் மேம். அந்த இதோட நான் ஜாயின் பண்ணேன். இதில் இருந்தால் தானே ஒரே இதில் பார்க்க முடியும். ஒன்றுனா தனித்தனியாக அப்படி பார்க்குறது. சிந்து, நீங்கள்? மேம் பண்ணணும். ஆ, இனிமே தான் மேம் பண்ணணும். ஓகே. இது வந்து ஜஸ்ட்டு என்ன டைப் ஆஃப் ரிசர்ச் நான் எக்ஸ்பிளைன் பண்ணல ப்ரைமரி ரிசர்ச்சில். அதில் என்ன டைப் ஆஃப் ரிசர்ச்சு அண்ட் காம்படிட்டர்ஸ் யாருன்னு மட்டும்தான் பார்க்கணும். இதுக்கு நிறையா டைம்ஸ் ஸ்பெண்ட் பண்ண வேணாம், இல்லை கம்மியாக தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது சீக்கிரமாக இன்றைக்கே பார்த்துருங்க. ஓகே மேம். நீங்களும் சிந்து, நீங்களும் வந்து உங்கள் கூகுள் டாக்லேயே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து ஃபிக்மா இல்லைல்ல, அதனால தான் நம்ம இதில் பண்ணிகிட்ருக்கோம். ஒரே டாக்குமெண்ட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். என்னென்ன அசைன்மெண்ட் இருக்கோ எல்லாத்தையும் அதுலேயே தான் பண்ணணும் ரெண்டு பேருமே. அண்ட் இந்த கூகுள் டாக்குமெண்ட்டுக்கு டைட்டில் கொடுத்துருங்க. உங்கள் கேஸ் ஸ்டடி எதை பற்றியோ அதை பற்றி அந்த டைட்டில் கொடுங்க. அன்டைட்டில் டாக்குமெண்ட் இருக்கக்கூடாது. என்ன டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணாலுமே அதுக்கு வந்து நேம் இருக்கணும். ஓகே மேம். இப்போ லேப்டாப் ரெடி ஆகிடுமா மண்டேக்கு? ஒரு வெனஸ்டே அந்த மாதிரி தான் மேம் ரெடியா. ஓகே. சரி. நம்ம வந்து இன்னைக்கு அந்த எப்படி யூசர் இன்டர்வியூ பண்ண போகிறோம் அண்ட் ப்ரைமரி ரிசர்ச்சை பற்றி இன்ட்ரோடக்ஷன் நான் ஜஸ்ட் சொல்கிறேன். நம்ம வந்து டைரெக்டாக ரியல் யூசர்ஸ் கிட்டே இருந்து இந்த ஆப்பை யார் யூஸ் பண்ணுவாங்கங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட இருந்து டைரெக்டாக டேட்டாவை வாங்கணும். லைக் நம்ம கொஷின்ஸ் கேட்டுட்டு அதுக்கிட்ட இருந்து ரெஸ்பான்சஸ் நம்ம கலெக்ட் பண்ணோன்னா அது வந்து ப்ரைமரி டேட்டா. ஸோ அது வந்து ஃபஸ்ட் ஹேண்ட் டேட்டா, டைரெக்டாக வருதில்ல யூசர்ஸ் கிட்டே இருந்து. அதனால்
ஸோ இதில் வந்து நம்ம கோல் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நம்ம என்ன யூஸரோட நீட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அண்ட் என்ன என்ன ப்ராப்ளம்ஸாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, மோட்டிவேஷன்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ். ஸோ இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து யூசர்ஸ் கூடயே இன்டர்வியூ பண்ணுறோம். அந்த ப்ரைமரி ரிசர்ச்சே அதனால தான் நடக்குது. ஸோ ஏன் இது நம்ம ப்ரைமரி ரிசர்ச் ஏன் பண்ணணும் அப்படின்னா, நம்மளே வந்து யூசர்ஸ் இந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு அசம்ஷனில் போகாமல் டிசைன் டெசிஷனுக்கு ஒரு எவிடன்ஸ் க்ரியேட் பண்ணி நம்ம போகிறோம். ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது, ஏன் இந்த டிசைன் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் இருக்குது. பிகாஸ் யூசர்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங் திஸ் கைண்ட் ஆஃப் டேட்டா டு பி தேர் இன் த அப்ளிகேஷன். யூசர்ஸ் கிட்டேருந்து கலெக்ட் பண்ண டேட்டா தான், அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஆப்பில். அப்போனா யூசர்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா? அதுக்காக we are not going the users directly. And there is a difference from the secondary research. Like secondary research is about reading articles or reports. We are collecting data from the existing information, right? ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் இருக்குது அவைலபிளாக நெட்டில், அதிலேருந்து டேட்டாவை எடுத்தோம்னா அது செகண்டரி. டைரெக்டாக பீப்புள்கிட்டேருந்து டேட்டா கலெக்ட் பண்ணோம்னா அது ப்ரைமரி. யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ்? Yes, ma'am. Understanding the target audience. So நம்ம வந்து audience like the users of the application can be different. நிறையா யூசர்ஸ் இருப்பாங்க. அதில் வந்து if the application has multiple users, then we need to pick one set of users and அவங்களோட எந்த இடத்துல இருக்காங்க, geographical location and என்ன மாதிரி demographicsல இருக்காங்க, ஸோ what kind of behavior are they having and எந்த அளவுக்கு டெக்னாலஜி கம்ஃபர்டபுளாக அவங்களுக்கு இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த பர்டிகுலர் யூசர் குரூப்பை பற்றி. அண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபோக்கஸிங் ஆன் த ரைட் ஆடியன்ஸ், நாட் ஜஸ்ட் எவ்ரி ஒன். ஸோ நம்ம ஆப் டிசைன் பண்ணுறது எல்லாருக்காகவும் இருக்கக்கூடாது, பட் ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் பீப்புளுக்காக ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும். ஸோ we need to create a user retirement plan, like who to talk to, where to find them. என்ன மாதிரி யூசர் குரூப்புன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க எந்த இடத்துல இருந்து நம்ம கேட்கணும், அவங்க எப்படி லைக் ஸ்டூடெண்ட்ஸ்னால் காலேஜில் இருப்பாங்க அந்த மாதிரி. அண்ட் ப்ரைமரி ரிசர்ச்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து யூசர் இன்டர்வியூ, தட் இஸ் த குவாலிட்டேட்டிவ் டேட்டா தட் we will collect from the one-on-one interview with the user. நம்ம வந்து டைரெக்டாக யூசர்கிட்ட இன்டர்வியூ பண்ணுறோம் கூகுள் மீட்டில். அது வந்து குவாலிட்டேட்டிவ் டேட்டா கலெக்ட் பண்ணுவோம் அதிலேருந்து. அண்ட் நிறையா அதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் யூசர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து இந்த யூசர் இன்டர்வியூஸில் வரும். அடுத்தது வந்து சர்வே ஆர் கொஷினர். ஸோ சர்வே ஆர் கொஷினரில் வந்து நம்ம உடனே நமக்கு கிடச்சிரும். குவான்டிடேட்டிவ் டேட்டானா நம்பர் டேர்மில் தான், நியூமரிக்கல் டேர்மில் உடனே நமக்கு ஃபீட்பேக் கிடச்சிரும் யூசர்கிட்ட இருந்து. அது வந்து அந்த கூகுள் ஃபார்மில் நம்ம அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்த டைப் ஆஃப் ப்ரைமரி ரிசர்ச் என்னென்னா அப்சர்வேஷன் ஆர் கண்டெக்சுவல் இன்கொயரி. இது வந்து யூசர்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு என்விரான்மெண்ட்டில் நம்ம வாட்ச் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிறது. ஸோ தீஸ் ஆர் த 3 types ஆஃப் ப்ரைமரி ரிசர்ச். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டூவில் யூ கேன் பிக் எனி ஒன். ஸோ யூசர் இன்டர்வியூ வேணாலும் பண்ணலாம், இல்லை கொஷினர் வேணாலும் பண்ணலாம். யூ கேன் பிக் எனி ஒன். அண்ட் என்ன டைப் ஆஃப் ப்ரைமரி ரிசர்ச் நீங்கள் பிக் பண்ணுறீங்கிறது யூ நீட் டு மென்ஷன். தேர் இஸ் திஸ் ஃபஸ்ட்டு அந்த குவாலிட்டேட்டிவ் ஒன்று இருக்குது, குவான்டிடேட்டிவ் ஒன்று இருக்குது.
யூசர் இன்டர்வியூ ஆர் சர்வே எதில் போகிறோம் அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. அண்ட் செகண்டரி ரிசர்ச் கண்டிப்பாக பண்ணணும் எல்லாருமே. ஸோ செகண்டரி ரிசர்ச்சில் வந்து அந்த காம்படேட்டர் அனாலிசிஸ் வரும். ப்ரைமரி ரிசர்ச்சில் இது ஏதாவது ஒன்று பிக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் யூசர் இன்டர்வியூ பேசிக்ஸ். ஸோ நம்ம என்ன டைப் ஆஃப் ரிசர்ச் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஷின்ஸ் கேட்கணும். ஸோ ஓப்பன் எண்டட் கொஷின்ஸ்னால் நம்ம வந்து யூசர்கிட்ட இருந்து நிறைய டேட்டா கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்க கொஷின்ஸ் நம்ம கேட்கணும். இன்ஸ்டெட் ஆஃப் ஜஸ்ட் எஸ் ஆர் நோ கொஷின் கேட்காம அவங்க நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்க கொஷினாக கேட்டால் வீல் கெட் மோர் இன்ஃபர்மேஷன். அண்ட் லீடிங் கொஷின்ஸும் சம்டைம்ஸ் நம்ம ஃபாலோ அப் கொஷின்ஸ் மாதிரி கேட்கலாம். அவங்க கேட்டதுக்கு நமக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கிளாரிஃபை பண்ணுறதுக்காக ஃபாலோ அப் கொஷின்ஸாக கேட்கலாம். ஸோ அந்த ஃபாலோ அப் கொஷின்ஸ்லேயே நமக்கு வந்து இன்னும் இன்டெப்த்தாக ஆன்சர் கிடைக்கும் யூசர்கிட்ட இருந்து. build rapport before jumping into the topic. ஸோ நம்ம வந்து டைரெக்டாக ஒரு கொஷினுக்கு ஜம்ப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த யூசர் கூட நார்மலாக ஃப்ரெண்ட்லியான கான்வர்சேஷன் மெயின்டைன் பண்ணணும். ஸோ யூசர் இன்டர்வியூனாலே என்னென்னா, ஸோ வி ஆர் கோயிங் டு ஹாவ் அ கான்வர்சேஷன் வித் த யூசர்ஸ். யார் ரியலான யூசரோ, இப்போது இந்த பிஜி ஃபுட் ஆப்புக்கு வந்து ரியல் யூசர்ஸ் யார்? காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்க கூட நம்ம வந்து கான்வர்சேஷன் வச்சுப்போம். எதுக்காக வச்சுக்கிறோம்? இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் தேர் நீட், தேர் மோட்டிவேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. நம்ம வந்து இட் இஸ் மோர் அபவுட் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நம்ம லிசன் பண்ணணும், ரேதர் தேன் வி டாக்கிங் அ லாட். ஓகே. ஸோ இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம கண்டிப்பாக இந்த யூசர் இன்டர்வியூ பண்ணணும். எந்த டைம்லலாம் நம்ம யூசர் இன்டர்வியூ பண்ணலாங்கிறத சொல்கிறேன். ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம எதுக்காக யூசர் இன்டர்வியூ பண்ணணும்னா, ஸோ அவங்களோட நீட்ஸ் என்னென்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக வீல் ஹாவ் டு டூ திஸ் இன்டர்வியூ வித் த யூசர்ஸ். ஸோ அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டே. அதுக்கப்புறமா இன்னொரு டைமும் இன்டர்வியூ பண்ணலாம். எப்போது நம்ம வந்து அந்த ப்ராடக்டை இம்ப்ரூவ் பண்ணுறோம், ஆல்ரெடி இருக்க ஒரு ப்ராடக்ட் இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கோம் அப்போனா அப்போவும் நம்ம வந்து டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்காக யூசர் இன்டர்வியூ பண்ணுவோம். அண்ட் தென் சம்டைம்ஸ் ஆஃப்டர் லான்ச்சிங் தட் ப்ராடக்ட் டு கேதர் த ஃபீட்பேக் ஃப்ரம் த யூசர்ஸ். ஃபீட்பேக் யூசர்ஸ் கிட்டேருந்து வாங்கி நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் ப்ராடக்ட் அப்படின்னா அந்த டைம்லேயும் நம்ம வந்து யூசர் இன்டர்வியூ பண்ணுவோம். And what would be the goal of user interview? We'll understand the user's lifestyle. அவங்க எப்படி இருக்காங்க, என்ன மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க, எதெல்லாம் அவங்களுக்கு ப்ரியாரிட்டிஸாக இருக்குது, ஸோ எதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த யூசர் இன்டர்வியூ வழியாக we can understand அவங்க கரண்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது என்ன கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. And then we can also validate our assumptions or ideas. ஸோ நம்ம அசியூம் பண்ணது கரெக்டாக இல்லையாங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் அவங்க சொல்கிற இன்சைட்ஸ், அவங்க சொல்கிற டேட்டாவை வச்சு நமக்கு சொல்யூஷனும் ரெடி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த டேட்டா. ஸோ இப்போ வந்து எப்படி ஒரு கொஷின்ஸ் எல்லாம் நம்ம கேட்கணுன்னா, எஸ் ஆர் நோ கொஷின்ஸ் மாதிரி கேட்கக்கூடாது. இட் ஷுட் பி லைக் வாட், ஹவு அண்ட் ஒய். அந்த மாதிரி நம்ம கேட்டோன்னா நிறையா ஆன்சர் நமக்கு கிடைக்கும், டீட்டெயில்டாக கிடைக்கும். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு நிறையா இருக்கும் போது நமக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டிசைன் பண்ணுறதுக்கு. அண்ட் நான் வந்து ஒரு குட் யூசர் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்குங்கிறதையும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து we need to define the goal. நம்ம வந்து
இதுதான் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் ஹவு வி ஆர் கோயிங் டு ப்ரொசீட் ஃபார்வர்ட் வித் த கொஷின்ஸ். ஸோ என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த இன்டர்வியூ கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கோல் செட் பண்ணிக்கணும். லைக் என்ன நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் இந்த யூசர் இன்டர்வியூ வழியாக, யூசர்கிட்ட இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம யோசிச்சுக்கணும். ஓகேவா? அண்ட் தென் we need to write a discussion guide like 6 to 10 open ended questions நம்ம எழுதி வச்சுக்கணும். ஓப்பன் ended questions லைக் அவங்கள பற்றி சொல்கிறது. அண்ட் ஓப்பன் ended questionsனால் என்ன அர்த்தம்னா அது வந்து சிம்பிளாக எஸ் ஆர் நோன்னு அவங்களால ஆன்சர் பண்ண முடியாது. அவங்க வந்து கண்டிப்பாக டீட்டெயில்டாக ரொம்ப டிஸ்கிரிப்டிவாக தான் ஆன்சர் பண்ணணும். ஸோ அதனால நம்ம வந்து வாட்டு, ஹவ்வு, ஒய் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகணும் அந்த கொஷினே. லைக் இதில் பார்த்தீங்கன்னா ஹவ்வு, விச் டூல்ஸ், லைக் அவங்க வந்து ஒன் வேர்டில் ஆன்சர் பண்ணக்கூடாது, நிறைய அவங்க ஆன்சர் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொஷின் கேட்கணும். அண்ட் அவங்கள வந்து எலாபரேட் பண்ணி டீட்டெயில்டாக சொல்லணும் ஆன்சரு. அப்போ தான் நமக்கு வந்து அந்த டிஸ்கஷனும் இன்டெப்த்தாக இருக்கும். நிறையா யூசரோட தாட்ஸு, ஃபீலிங்ஸ், ஒப்பீனியன்ஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் ஸோ இப்போ வந்து அந்த ஒரு கரெக்டான யூசர் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ கரெக்டான பார்ட்டிசிபெண்ட்ஸை தான் நம்ம ரெக்ரூட் பண்ணணும். டார்கெட் ஆடியன்ஸ் வந்து கரெக்டானவங்கள தான் நம்ம சூஸ் பண்ணணும். சம்மந்தம் இல்லாமல் யாரையாவது பிக் பண்ணி அவங்கக்கிட்ட கொஷின்ஸ் கேட்கக்கூடாது. பிகாஸ் அவங்களுக்கு ஐடியா இருக்காது இல்லையா? அதனால் அப்புறமா நம்ம அந்த செஷனையும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அவங்கக்கிட்ட கேட்டுட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அண்ட் டியூரிங் த இன்டர்வியூ நம்ம வந்து கொஞ்சம் அவங்க சொல்கிறதுக்கு ஃபாலோ அப் பண்ணி நம்மளும் அந்த எங்கேஜ்டாக அந்த கான்வர்சேஷனை கொண்டு போகணும். கரெக்டாக லிசன் பண்ணணும். அண்ட் நடுவில் வந்து இன்டரப்ட் பண்ணக்கூடாது. யூஸரை வந்து ஃபினிஷ் பண்ண விடணும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை. அப்புறம் வேறு ஏதாவது ஃபாலோ அப் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றி இன்னும் நிறையா சொல்லி கேட்கலாம். நமக்கு அதில் இன்ஃபர்மேஷன் வேணும்னா. ஸோ இதுதான் வந்து யூசர் இன்டர்வியூக்கு. அண்ட் அதை இன்டர்வியூ முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து எதெல்லாம் காமனாக இருக்குது அப்படின்னு 2-3 பேர்கிட்ட இன்டர்வியூ பண்ணினேன். எதெல்லாம் காமனாக எல்லோரும் சொல்லியிருக்காங்கங்கிறத நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஸோ அதை வச்சு நமக்கு ஃபர்தர் டிசைனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன மாதிரி கொஷின்ஸ்னு இந்த கொஷின்ஸை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த யூசர் கூட ரேப்போ பில்ட் பண்ணுறதுக்காக, அவங்க என்கரேஜ் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்ககிட்டேருந்து வாங்குறதுக்காக ஃபஸ்ட்டு we need to try to understand the users behavior. அதுக்காக அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுவோம். இதெல்லாம் ஜென்ரலான கொஷின்ஸ் இந்த மாதிரி கேட்கலாம் அப்படிங்கிற ஐடியாக்காக நான் எடுத்திருந்தேன். எப்படி யூஸ்வலாக அவங்களோட டே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அண்ட் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக அவங்களோட டெக் சேவியாக இருக்காங்களா இல்லையா, டெக்னாலஜி எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹவ் கம்ஃபர்டபுள் ஆர் யூ யூஸிங் வித் மொபைல் ஆப்ஸ் ஒரு வெப்சைட்ஸ். ஸோ ஜென்ரலாக இருக்க கொஷின்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இது கண்டிப்பாக இது கேட்கணும் அப்படின்லாம் இல்லை. நீங்களும் யோசித்து என்ன மாதிரி கொஷின்ஸ்னால் அதுக்கப்புறமா இந்த அசைன்மெண்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதுக்கு போகலாம். ஸோ இட் இஸ் நாட் அ ஹரிட் ஃபார் யூ டு டூ இட் இமீடியட்லி. ஜஸ்ட் ஹாவ் அன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹவு அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் வீல் பி ஆஸ்கிங். அதுக்காக தான் கரண்ட் பிஹேவியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக யூசர்ஸ் கிட்ட அந்த பர்டிகுலர் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ப்ராடக்ட்டோ இல்லை அந்த ப்ராப்ளமோ அவங்க எப்படி அதுக்கு ரிலேட்டடாக இருக்குது, கரண்ட்டாக எப்படி அந்த ப்ராப்ளமை அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க, அண்ட் என்ன மாதிரி டூல்ஸாக இல்லை ஆப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கும்போது நமக்கு வந்து காம்படேட்டர்ஸ் கிடச்சிரும். ஸோ இதில் இருந்து நமக்கு ஆன்சர் கிடைக்கிதில்ல யூசர்கிட்ட இருந்து, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரிசர்ச் டேட்டாவை வச்சு நம்மளோட டிசைனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வாட் சேலஞ்சஸ் டு யூ ஃபேஸ் while டூயிங் திஸ், லைக் அவங்க ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தால் அதெல்லாம் சொல்லுவாங்க. அண்ட் அதில் இருந்து ஃபாலோ கொஷின்ஸ் கூட கேட்கலாம். எந்த டைமில் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, எப்படி இதை இன்னும் சிம்பிள் ஆக்கலாம், இந்த மாதிரிலாம் கேட்கலாம். ஸோ நம்ம பேசுகிறத விட யூசர் பேசுகிறது தான் அதிகமாக இருக்கணும். யூஸ்வலாக இந்த மாதிரி தான் வந்து ஒரு யூசர் இன்டர்வியூ இருக்கும். ஸோ
இப்போ வந்து அந்த யூசர் இன்டர்வியூ நடந்துட்டு இருக்கும் போது we need to be neutral and we should not be defensive, like அவங்க சொல்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணாமல் நம்மளா ஒன்று சொல்லக்கூடாது. அண்ட் தென் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணினோம், எக்ஸாம்பிள்ஸ் நிறைய எடுத்துகிட்டு வர சொல்லணும், ஸ்டோரிஸ் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துகிட்டு வர சொல்லணும். அப்புறம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க் பண்ணணும். வாட் ஆர் த டோன்ட்ஸ் ஆஃப் வாட் யூ ஷுட் நாட் பி டூயிங் இன் த யூசர் இன்டர்வியூனா, நிறையா கொஷின்ஸாக கேட்கக்கூடாது, லிமிட்டட் தான் கொஷின்ஸ் கேட்கணும். எதெல்லாம் தேவையோ அந்த கொஷின்ஸ் தான் கேட்கணும். அண்ட் நம்ம வந்து கரெக்டோ தப்போ யூசர்கிட்ட போய் ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அண்ட் அவங்க கிட்ட யூசர் இன்டர்வியூ நடந்துகிட்டே இருக்கும் போது அப்போவே வந்து இந்த மாதிரி ஃபீச்சர் நான் எடுத்துகிட்டு வருவேன், இந்த மாதிரி சேஞ்ச் நான் எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னெல்லாம் சொல்லக்கூடாது. ஸோ இப்போ வந்து அந்த காம்படேட்டர்ஸ் நீங்கள் யார் யாருன்னு பாருங்கள், அண்ட் எந்த ரிசர்ச் மெத்தட்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஓப்பன் ஹெண்டட் கொஷின்ஸ்க்கு போகலாம். ஸோ இதுதான் என்டையர் டிசைன் திங்கிங் ப்ராசஸ். லைக் எம்பத்தைஸ் ஃபஸ்ட் வந்து we need to understand the users needs, அண்ட் அதுக்கப்புறமா அவங்களோட கோர் ப்ராப்ளம் என்ன, பேசிக்கான ப்ராப்ளம் என்ன ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு we are trying to understand, and then we will be generating some kind of solutions. brainstorm பண்ணுவோம். brainstorm பண்ணால் நம்ம என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் எடுத்துகிட்டு வரலாம், இந்த மாதிரி யூஸரோட நீட் இருக்குது, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா வாட் கைண்ட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் கேன் வி பி பிரிங்கிங் இன், அந்த மாதிரி we can just try to brainstorm the solutions. அதுக்கப்புறமா we can create the tangible representations, in the sense like the screens create பண்ணி we can do the prototype from one screen to another screen. எப்படி போகுது, what is the user flow அப்படிங்கிறது we can have, like we can complete it. அதுக்கப்புறமா once we are done with the prototype we'll give it to the user and then test it. அப்போ தான் நம்மளுக்கு வந்து தெரியும் யூசருக்கு வந்து எந்த அளவுக்கு they are understanding our application. ஸோ இந்த இடத்துல இருந்து எப்படி அடுத்த ஸ்க்ரீனுக்கு போகணுன்னு அவங்களுக்கு தெரியுதா இல்லையா, அண்ட் அவங்க வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்களா, ஏதாவது ஒரு டிசிஷன் டிசைன் டெசிஷன்ஸில் ஏதாவது ஸ்ட்ரகிள் இருக்கா அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ யூஎக்ஸ் ரிசர்ச் டூல்ஸ் ஓவர்வியூ. யூஎக்ஸ் ரிசர்ச்சுக்கு வந்து நம்ம இந்த குவான்டிடேட்டிவ் டேட்டான்னு சொன்னேன்ல, சர்வே எடுக்கணும்னா நம்ம வந்து ஒன்று கூகுள் ஃபார்ம், அது வந்து ரொம்ப பாப்புலரான மெத்தட் டு டூ த யூசர் ரிசர்ச். லைக் அதில் வந்து அவ்வளோ ஃபேன்சியான ஃபீச்சர், லைக் அவ்வளோ ஃபேன்சியான ஃபீச்சர்ஸ் இல்லை, பட் இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ரிசர்ச் டூல்ஸ் வேர் யூ கேன் டூ யூசர் ரிசர்ச் ஃபார் ஃப்ரீ. அண்ட் இதில் வந்து சர்வே கலெக்ட் பண்ணோடனே ரெஸ்பான்சஸ் எல்லாமே வரும் யூசர்கிட்ட இருந்து. அந்த ரெஸ்பான்சஸை வச்சு நம்ம டேட்டா அனலைஸ் பண்ணுவோம். இது வந்து ஒன் ஆஃப் த டூல். டைப் ஃபார்ம்னு இருக்குது, அது இன்னொரு டூல். அதில் வந்து ஆனால் நம்ம ஜஸ்ட் 10 questions தான் கேட்க முடியும், லிமிட்டேஷன் இருக்குது. அண்ட் அதுலேயும் வந்து சர்வேக்காக தான் யூஸ் பண்ணுவோம். ஃப்ரீ பிளானில் லிமிட்டட் தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து பேசிக்கான ரிப்போர்ட் அண்ட் மெட்ரிக்ஸ் தான் கிடைக்கும் டைப் ஃபார்ம்லேருந்து. கூகுளில் டைப் பண்ணாலே வரும் உங்களுக்கு எந்த ரிசர்ச் டூல் நீங்கள் பிக் பண்ணுறீங்க இன்கேஸ் சர்வேனா, அதுக்காக. அண்ட் சர்வே மங்கி இருக்குது. ஸோ இன் திஸ் யூ கேன் ஆஸ்க், திஸ் இஸ் ஆல்சோ ஹேவிங் அ பேசிக் பிளான் விச் இஸ் ஃப்ரீ,
அண்ட் அதில் வந்து யூ கேன் ஆஸ்க் அப் டு 10 questions in each survey. ஸோ அதில் டோட்டலாக யூ கேன் வியூ ஒன்லி 40 ரெஸ்பான்சஸ். ஒரு சர்வேலேருந்து 40 ரெஸ்பான்சஸ் ஃப்ரம் த பார்ட்டிசிபென்ட்ஸ் யூ கேன் see. Yeah, but comparing to all these three, I think Google Forms does a better job. So if you are proceeding with survey, then you can pick Google Forms itself, but you can even explore other tools. அதுக்கப்புறமா வீடியோ கால் டூல்ஸ், இது வாட் எவர் ஒர்க்ஸ் ஃபார் யூ. கூகுள் மீட், ஜூம், ஸ்கைப். ஸோ யூ கேன் யூஸ் திஸ் இன் ஆர்டர் டு டூ அ ஃபேஸ் டு ஃபேஸ் யூசர் இன்டர்வியூ வித் த யூசர். ஸோ இது சொன்னேன்ல, இந்த குவாலிட்டேட்டிவ் டேட்டாவுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக யூசர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணணும்னா அப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி வீடியோ கால் டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து ஐடியேஷன் ரிசர்ச் டூல்ஸ். லைக் ஐடியேஷன் இன் த சென்ஸ் இட்ஸ் கோயிங் டு பி பிரெயின் ஸ்டார்மிங். நம்ம ஒன்ஸ் நம்ம வந்து யூசர்கிட்ட இருந்து டேட்டா வாங்கிட்டோம் அப்படின்னா வாங்கின டேட்டாவை நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணணும், கேட்டகரைஸ் பண்ணணும். அதுக்காக இந்த மாதிரி மிரோ, ஃபிக் ஜாம், பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணுவோம். மிரோவில் வந்து we can do the digital ideation. லைக் அதுலேயே நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அந்த டெம்ப்ளேட்ஸ்லேருந்தே ஒன் யூ கேன் பிக். அண்ட் இன்கேஸ் யூ ஆர் ட்ரைங் டு டூ யூசர் ஜேர்னி மேப், லைக் ஒரு கஸ்டமரோட ஜேர்னி எப்படி இருக்கும் இந்த ஆப்பில் ஃப்ரம் த ஸ்டார்ட் டில் த எண்ட், என்னென்ன ப்ராசஸ் க்ரோத்து பண்ணுவாங்க, அண்ட் எப்படி அவங்களோட எமோஷன்ஸ் இருக்கும், வாட் கைண்ட் ஆஃப் ups and downs will they be facing during that journey அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணணும் இல்லையா. அதுக்காக we will be using Miro. And we can even do some kind of rapid wireframing in Miro. Wireframe in the sense I've already told you, like it is a black gray structure. நம்ம வந்து எப்படி அது ரஃப்பாக இருக்கும், ஸ்க்ரீன் எப்படி ரஃப்பாக இருக்கும்னு பேப்பர் பென்லேயோ இல்லை மீரோலையோ பண்ணலாம். ஈவன் இன் ஃபிக்மா யூ கேன் டூ இட். ஸோ நான் வந்து இப்போ கிளைண்ட்டுக்கிட்ட ப்ராஜெக்ட் பண்ணிட்டோம், ஃப்ரீலான்ஸ்க்கும் பண்ணிட்டோம், இல்லை ஆஃபீஸில் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து கிளைண்ட்கிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா டைரெக்டாக அந்த மீரோ ஓப்பன் பண்ணி காமிச்சு அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாலே அது ரொம்ப அவங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ரிமோட் ஒர்க்குக்கு, இப்போ நம்ம வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து வேலை பார்க்குறோம், வீட்டில் இருந்து ஃப்ரீலான்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து கரெக்டான அது கொலாபரேஷன் ஃபீச்சர்ஸும் நிறையா இருக்குது. 2 டிசைனர்ஸ் சேர்ந்தும் அதில் வேலை பார்க்கலாம், ஜஸ்ட் லைக் ஃபிக்மா. இப்போ ஃபிக்மாவில் வந்து நான் வேலை பார்த்துட்ருக்கேன், அதில் வந்து நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அதே ஃபைலில் வேலை பார்க்கணும் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் இன்வைட் யூ, அபிராமி அண்ட் சிந்து, போத் ஆஃப் யூ கேன் ஜாயின் மீ இன் ஃபிக்மா. அண்ட் ஒரே ஃபைலில் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் லைவாக பார்க்க முடியும். அந்த மாதிரி கொலாபரேஷன் ஃபீச்சர்ஸ் வந்து மீரோலையும் இருக்குது. கர்சரை ட்ராக் பண்ண முடியும், யாரோட கர்சர் எந்த இடத்துல போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறோங்கிறது தெரியும். ஸோ நாம் வந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ண முடியும் அண்ட் ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும் டீமாக ஒர்க் பண்ணும்போது. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் வந்து 2 பேர் சேர்ந்தும் வேலை பார்க்கலாம். அந்த மாதிரி சேர்ந்து வேலை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி டூல்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபிக் ஜாம்னு இருக்குது another tool, even that is used for research purpose. ஸோ எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த டிசைனர்ஸ் ஆர் யூஸிங் ஃபிக்மா ஆஸ் அ டிசைன் டூல். பட் ஃபிக்மாவில் வந்து இட் இஸ் நாட் தேட் கிரேட் ஃபார் யூஎக்ஸ் டிசைனர்ஸ். ஸோ ஒயிட் போர்ட் பண்ணணும், ஒயிட் போர்ட்னால் நம்ம வந்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணணும், ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணணும். அப்படிங்கும் போது நம்ம வந்து இந்த மாதிரி ஃபிக் ஜாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்ம டீம் மெம்பர்ஸோட ஐடியாஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து எழுதிக்கலாம். இப்போ வந்து ஒரு ஸ்க்ரீன் இருக்குது, ஹோம் பேஜ் இருக்குது. அந்த ஹோம் பேஜில் ஒரு ஃபுட் அப்ளிகேஷனில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்? நம்ம வந்து காம்படேட்டர்ஸ் அனலைஸ் பண்ணுவோம், ப்ரைமரி ரிசர்ச்சில் டேட்டா வந்தது இருக்குது, எல்லாமே இருக்குது, யூசர் ஜேர்னி போட்டிருப்போம், எல்லாமே இருக்கா டேட்டா. அந்த டேட்டாவிலேருந்து நம்ம ஃபீச்சர்ஸ் நேரோ டவுன் லிஸ்ட் பண்ணணும். ஃபீச்சர்ஸ் லிஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபிக் ஜாமோ இல்லை மீரோவோ இருந்துச்சுன்னா நம்ம அதில் எழுதி வைக்கலாம். ஓகே, இதெல்லாம் இருக்குது, வேறு என்ன நம்ம எடுத்துகிட்டு வரணும், ஏதாவது விட்டுருக்கோமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம்ல. தட் இஸ் கால்ட் பிரெயின் ஸ்டார்மிங் செஷனும் இருக்கும். அதில் வந்து we can bring in some kind of emojis, stickers,
கர்சர் அண்ட் வாட் எவர் வி ஆர் ஃபீலிங் அட் த மோமெண்ட். அது கூட நம்ம வந்து ஒரு குரூப்பாக வேலை பார்த்துட்டு இருக்கும் போது யாராவது ஒருத்தவங்க சொல்லணும்னா தே கேன் ஜஸ்ட் டைப் இட் அண்ட் தென் சே. அதுலேயே வந்து ஜஸ்ட் அப்படியே கமெண்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். Okay, so it is great when it comes to research, like user journey or creating mood board. mood boardனா லைக் யூஐயில் வந்து என்ன மாதிரி டைப்போகிராஃபி ஆர் இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்கோம், நம்மளோட ஆப் இந்த மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோன்னு இன்ஸ்பிரேஷன் எடுத்திருந்தா அது வந்து மூட் போர்ட் சொல்லுவோம். ஸோ அதுவும் வந்து we can just copy paste it and then do analysis of it. Okay, for that purpose we will be using FigJam. Pen and paper. This is where we will be doing it in our own pace. லைக் நம்மளே வந்து டிஜிட்டலாக இவ்வளோ இருந்தாலுமே நம்ம ஜஸ்ட் பேப்பர் அண்ட் பெனில் கூட ஸ்கெட்ச் பண்ணலாம் நம்மளுக்கு என்னென்ன ஐடியாஸ் வருது அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபிக்மாவோ இல்லை ஃபிக்ஜாம் மீரோ இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேரில் போய் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி பண்ணாமல் டைரெக்டாக என்னென்ன ஐடியாஸ் வருது இந்த ஆப்பில் அப்படிங்கிறத நம்ம ஐடியாஸ் வர வர அப்படியே பென் அண்ட் பேப்பரில் ஸ்கெட்ச் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளோட ஐடியாஸ் இன்னும் நல்லா ஃப்ளோ ஆகும். ஸோ இட் டசன்ட் கெட் ரெஸ்ட்ரிக்டட் ஆர் இட் டசன்ட் கெட் ஸ்டாப்ட் பிகாஸ் ஆஃப் த டூல். ஓகே, ஸோ நம்ம டைம் எடுத்து நம்ம இதில் பென் அண்ட் பேப்பரில் கூட we can just be creative and then proceed with the wireframe or ideation. The next is Figma. So Figma is a popular UX design tool. So FigJam Figma odutha. Figma is easy to access because it is built for browser. So நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும், கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணி ப்ளக்இன் யூஸ் பண்ணோம் அப்படின்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் இன் ப்ரௌசர் யூ கேன் யூஸ் இட். அண்ட் ஃபிக்மாவில் வந்து நம்ம டைரெக்டாக ஷேர் பண்ணலாம் ஃபைல்ஸை. ஸோ அதனால் அது வந்து உடனே சேவ் ஆகிடும். சேவ் ஆகுறதுனால we won't be losing our work. It is great when it comes to design பண்ணுறதுக்கு, brainstorm பண்ணுறதுக்கு. Like we can just add some sticky notes and then do some brainstorming, like do research work, wireframe and even prototype. யூஐக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூஎக்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து கொலாபரேஷன் டூல்ஸ் எல்லாம் இருக்குது. டிசைன் டீம் வந்து we can connect in audio as well as collaborate with other designers in designing in Figma. Sketch is a bit old but it is a paid version. Sketch வந்து it is one software. Figma மாதிரியே அது ஒரு சாஃப்ட்வேர் தான். அது வந்து மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இஃப் யூ ஆர் மேக் யூஸர் தென் யூ வில் பி ஏபிள் டு ஒர்க் ஆன் இட் இன் த இட் இஸ் பெய்ட். இதுலேயும் வந்து ரியல் டைமாக வி கேன் பி கொலாபரேட்டிங் வித் அதர் டிசைனர்ஸ் அண்ட் ஒர்க் ஆஃப்லைன். Adobe XD it is also paid. So companiesல வந்து மோஸ்ட்டாக they are preferring only Figma. So it is better that you go along with Figma itself. So let me walk you through what is good and what can be improved in this particular application Zomato. இதில் வந்து ஹோம் பேஜில் நம்ம இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஹோம் பேஜ் இருக்குது. இதில் வந்து நேவிகேஷன் இஸ் கிளியர். ஸோ நம்ம எந்த இடத்துல இருக்கோம், யூசர் வந்து உள்ளே வந்தோடனே எந்த இடத்துல இருக்காங்கங்கிறத தே ஆர் ஏபிள் டு சி. அதில் என்னென்னலாம் இருக்குது, ஃபுட் டெலிவரி இருக்குது, டைனிங் இருக்குது, அண்ட் டிஸ்ட்ரிக்ட்னு ஒன்று தனியாக இருக்குது. சின்ஸ் இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் எலிமெண்ட்ஸ், இது வந்து தனியாக ஒரு ஆப்புக்கு டைரக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது யூசருக்கு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் செப்ரேட்டட் வித் ஐக்கன்ஸ் அண்ட் இட் இஸ் லைக் டேப். அதனால் எல்லாமே வேறு வேறு அப்படிங்கிறது தெரியுது, ஈஸியாக பார்த்த உடனே புரிகிற மாதிரி இருக்குது. அண்ட் ஆல்சோ த சர்ச் இஸ் ப்ராமினென்ட். லைக் ஆட்டோ சஜஷனும் அதுவே கொடுத்துருக்கு. சர்ச் ஃபார் சாண்ட்விச். அப்போ நம்ம வந்து பிரியாணி கூட சர்ச் பண்ணலாம், இல்லை ஐஸ்கிரீமுக்கு கூட சர்ச் பண்ணலாம்.
எதுக்கு வேணாலும் சர்ச் பண்ணலான்னு அதுலேயே தெரியுது. இந்த ப்ளீஸ் ஹோல்டர் டெக்ஸ்ட்னாலும் நமக்கு தெரியுது. And there is visually appealing banners for offers and trending designs. ஸோ பர்சனலைஸ்டு கண்டென்ட்டும் இருக்குது, ரெக்கமெண்டட் ஃபார் யூ. ஸோ நமக்கு பிடிச்சத ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, ரெக்கமெண்டேஷன்ஸ். பட் இதில் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, there is little bit more information in the home page itself. Like first time userனா அவங்களுக்கு இந்த ஐக்கன் என்னென்னு புரியாது, and what does this mean. So there are too many elements for a first time user which could be overwhelming, and sometimes category images repeat across sections. So category images, so these are the categories. இது வந்து horizontal scroll பண்ணும்போது ரிப்பீட் ஆகிற மாதிரி இருந்தது. அதனால் அது வந்து ரிப்பீட்டடாக இருக்குது அப்படின்னு யூசர் ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் வேறு என்ன வாட் குட் பி இம்ப்ரூவ்ட் இன் திஸ் ஸ்க்ரீன்? there is quick great offers under 200 rupees. குவிக் வந்து அகெயின் ரிப்பீட்டடாக அது வந்து பேனர்லேயும் இருக்குது, ஃபில்டர்ஸ்லேயும் இருக்குது. ஸோ என்ன ஆஃபர் காட்டுறாங்க, ஆஃபர் ஃப்ளாட் 50%, அதை வந்து கேட்டகரிஸோடு சேர்த்துருக்காங்க. ஸோ இதுவும் கேட்டகரியோடு சேர்ந்த மாதிரி இருக்குது. அதனால் இதை வந்து மேபி அவங்க இந்த பேனரில் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், ஒரு தனியாக ஒரு கார்டு மாதிரி லேஅவுட் எடுத்துகிட்டு வந்துட்டு என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சிருக்கலாம். இதுக்கு டைட்டில் கொடுத்துருக்கலாம், என்னது இது கேட்டகரிஸா இல்லை என்ன அப்படிங்கிறது டைட்டில் கொடுத்துருக்கலாம். ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் தி யூசர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் இது என்னங்கிறது பார்த்த உடனே தெரிஞ்சுக்க. வாட்ஸ் ஆன் யுவர் மைண்ட் அந்த மாதிரி கூட கொடுத்துருக்கலாம் இதுக்கு டைட்டிலாக. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் தட் கேன் பி இம்ப்ரூவ்ட் அண்ட் that is good in this app. And the next thing is the restaurant listing in Zomato. Like this is like ஆடிட்னு சொல்லுவாங்க. என்னென்னா வாட் ஆர் த ஸ்ட்ரென்த்ஸ் அண்ட் வீக்னஸஸ் இந்த அப்ளிகேஷன், எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷனை எடுத்து நம்ம எதெல்லாம் கரெக்டாக இருக்குது, எதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சஜஷன்ஸ் கொடுக்குற மாதிரி. இதில் வந்து குசைன் ஃபில்டர்ஸ் இருக்குது வித் போத் டெக்ஸ்ட் அண்ட் இமேஜ் ரெப்ரசன்டேஷனும் இருக்கும், என்ன குசைனும் இருக்குது. ஸோ தட் இஸ் குட் திங் அபவுட் குவிக் இன் 10 minutes அந்த பேஜில், குவிக் பேஜில் அதில் இருக்கும். ஸோ அதில் வந்து அது தட் இஸ் அ குட் திங். அண்ட் ஷோ பர்சனலைஸ்டு ரேட்டிங்ஸ்னு இருக்குது. ஆனால் அப்படின்னா என்ன அர்த்தம்னு தெரியல. ஸோ தேவ் கிவன் அன் இன்ஃபோ ஐக்கன், பட் இஸ் இட் ரியலி நெசசரி? அதுக்காக I don't think it's really necessary to show personalized ratings over here. So that could be improved. And the clear rating system of a particular restaurant is good. So அது வந்து it is a good thing. And ரெஸ்டாரண்ட் லிஸ்டிங்கில் வந்து நிறையா வெரைட்டிஸ் மாதிரி காட்டலை. வியூ ஃபுல் மெனு கொடுத்துட்டு திரும்ப டைரெக்ட் ஆகுது இன்னொரு பேஜுக்கு. டெலிவரி டைம் எஸ்டிமேட் they have given it as 5 to 10 minutes. ஸோ குவிக்குங்கிறனால ஓகே அதை கண்டிப்பாக பார்ப்பாங்க, அதனால் அது இருக்குது அந்த இன்ஃபர்மேஷன். ஸோ இட் இஸ் ஸ்ட்ரென்த் ஆஃப் திஸ். அண்ட் ப்ராடக்ட் இமேஜஸும் அதில் எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ குவிக்காக யூசர்ஸ்னால ஐடென்டிஃபை பண்ண முடியும் என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிற.
இதுனா ஹாரிசான்டல் ஸ்க்ரோல் தான் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ யூசர்ஸ்னால எடுத்த உடனே இது வேணும்னா தான் ஹாரிசான்டல் ஸ்க்ரோலே பண்ணி பார்ப்பாங்க, இல்லை ஃபுல் மெனு கொடுத்து போய் பார்ப்பாங்க. ஸோ better thought process could have been implemented over here. So this was the analysis for Zomato. You guys can complete the assignment which is given and update it in the same Google document. இதே ஆல்ரெடி நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கோம்ல ஃபைல் லிங்க், அதுலேயே அப்டேட் பண்ணிடுங்க. வில் செக் இட் பை டுமாரோ. நாட் ஷுர் இஃப் வில் பி ஹேவிங் அ கிளாஸ் டுமாரோ ஃப்ரைடே. ஓகே, நீங்கள் முடிச்சுட்டு வாங்க, நாளைக்கு we can connect it. ஓகே மேம்.